ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தூள் பஜ்ஜி. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா நேரத்துக்கும் ஏற்ற ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம தூள் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தூள் பஜ்ஜி செய்கிறதுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 4 பெரிய வெங்காயமும் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா இப்போ பெசரி விட்டுறலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா பெசரி விட்டாச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் எல்லாமே. இப்போ இதுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூளும் சேர்த்துடலாம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. மிளகாத்தூள் உப்பு எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்துற வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசரிக்கலாம். மாவு நிறையா சேர்த்துற வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ சூடான எண்ணெயில் 1 கரண்டி எடுத்து சேர்த்துக்கலாம். 1 கரண்டி சூடான எண்ணெய் அதை சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுனால பஜ்ஜி நல்லா மொறுமொறுப்பாக வரும். நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. இப்போ உடனே சுட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தா வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிச்சிரும், நமக்கு தூள் பஜ்ஜி நல்லா வராது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது இப்படி ஒன்றுன்னா உதுத்த மாதிரி போடுங்க, அப்போ தான் தூள் பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் திருப்பி விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாங்க. தூள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி. எல்லா நேரத்துக்குமே இது டீயோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.